உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். திருவருகை காலம் முதல் ஞாயிறு 30/11/2025. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது திருவருகை காலம் முதல் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் தன்னையே தியாக பலியாக தந்த இயேசுவின் வருகையை நினைவு கூறுகிறது. திருவருகை காலம் அன்பின் காலம், அருளின் காலம். நம்மை தீயன விலக்கி நன்மை செய்ய அழைக்கின்றது. சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டோர், ஏழைகள் வாழ்வு பெற இயேசு தன்னையே தந்தார். கடவுளிடம் இருந்து பெற்றுக்கொண்ட நம் வாழ்வை வீணடிக்காமல் நற்செயல்கள், நல் எண்ணங்கள், முன்மாதிரியான வாழ்வு மூலம் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்று சான்று பகர வேண்டும். பிறரை தீர்ப்பிடாமல் பிறருக்கு வாழ்வு கொடுக்கும் நன்மக்களாய் வாழ வேண்டும். அவர்தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார். அவர் நெறியில் நாம் நடப்போம் என்ற இறைவாக்கினர் எசாயாவின் வார்த்தைகளை வாழ்வாக்கி இயேசுவை வரவேற்போம். முதல் வாசகம். எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. முதல் வாசக முன்னுரை. இயேசுவின் வருகையை பற்றி எசாயா நூல் கூறுவதாவது: எருசலேமில் இருந்தே வார்த்தையாகிய இறைவன் தோன்றுவார். யாக்கோபின் கடவுளின் கோயிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார் என்று உலகின் அனைத்து மக்களும் அவர் முன் ஒன்று கூடுவர். அவர் மக்களிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைத்து அமைதியை ஏற்படுத்துவார் என்று கூறி, அமைதியின் அரசராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியில் உயர்ந்த எண்ணங்களோடு ஒளியின் மக்களாய் நாம் வாழ வேண்டும் என்று கூறும் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 11 முதல் 14 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசுவின் வருகைக்காக நாம் எவ்வாறு காத்திருக்க வேண்டும் என்பதை தூய பவுலடியார் ரோமையர் திருமுகத்தின் மூலம் நமக்கு தரும் அறிவுரையாவது: இருளின் ஆட்சிக்கு உட்பட்ட ஊன் இயல்பின் இச்சைகளுக்கு நாம் இடம் கொடாமல் ஒளியின் மக்களுக்குரிய அன்பு, அமைதி, நீதி, மகிழ்ச்சியின் மூலம் அனைத்து மக்களையும் நண்பராக்கி கொள்ள வேண்டும். இன்னும் அதிகமாய் இயேசுவில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். வாசகத்தை கேட்டு வாழ்வாக்குவோம். நற்செய்தி வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறைவார்த்தைகள் 37 முதல் 44 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. ஆண்டவரின் ஒளியில் நடப்போம் என்று அழைக்கும் அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் இறை திருவுளத்தின்படி ஒளியின் பாதையில் நடக்க உமது அருளை பொழிந்திட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருக வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறத்தின் காவலராம் அன்பு இறைவா, நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் சுயநலம் தவிர்த்து ஏழை எளியவர் வாழ்வு சிறக்க நல் வழிகாட்டிகளாய் தங்கள் கடமையை அர்ப்பணிப்புடன் செய்து மக்கள் வாழ்வை சிறப்படைய செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சமாதானம் அருள்பவரே அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்பு, மகிழ்ச்சி பெருகிட வேண்டுமென்றும் கருத்து வேறுபாடுகள் நீக்கி சமாதானம் நிலவிட வேண்டுமென்றும் அனைவருக்கும் நற்சுகம் தந்து காத்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே அன்பு இறைவா,
பல்வேறு உடல் நோயினாலும் மன நோயினாலும் முதுமையினாலும் வருந்தி கொண்டிருக்கும் அனைத்து மக்களையும் கண்ணோக்கி அருளும். அனைவருக்கும் நோய் நீங்கி நலம் அருள வேண்டுமென்றும் பிறரின் ஆறுதலும் கவனிப்பும் கிடைத்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வை அளிக்கும் அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில், எம் ஊரில், உலகம் அனைத்திலும் நம்பிக்கையில் வாழ்ந்து இறந்த உம் அடியார்கள் அனைவருக்கும் உம் நித்திய பேரின்ப வீட்டில் வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.